இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஸ்மார்ட் 20 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். இதுதான் அந்த மொபைலினுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸுக்கு வெளியில இந்த டிசைனை பார்த்தாலே இது ஐஃபோன் 17 ப்ரோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த டிசைனில் கொண்டு வந்த மாதிரி இருக்குது. மேலும் உள்ள திறந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சைடில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பின்புறத்தில் இந்த ப்ராடக்டினுடைய முக்கியமான ஹைலைட்ஸ் இங்கே எழுதியிருக்கு. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பாக்ஸ் திறந்தவுடனே உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த இன்ஃபினிக்ஸ்னுடைய ஸ்மார்ட் 20 மொபைல் ஃபோன். நம்மக்கிட்ட வந்தது ப்ளூ கலர் வேரியண்ட். வெளியில் பாக்ஸுக்கு வெளியில் ஆரஞ்சு கலர் போட்டவுடனே என்னடா ஆரஞ்சு கலர் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே அப்போ தான் வந்து ப்ளூ கலர்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஹைலைட் ஆகக்கூடிய இந்த ஆரஞ்சு கலர் தான் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க போல். பட் உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத இங்கே பார்த்து நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணால் சரி. அதுக்கப்புறமா இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிம் எஜெக்டர் பின் இருந்தது. ஒரு 10 வாட் சார்ஜர், யூஎஸ்பி டைப் சி கேபிள், யூசர் மேனுவல்ஸ் எல்லாமே இருந்தது. 10 வாட் சார்ஜர் கொடுத்துருந்தாலும் பாக்ஸுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோன் 15 வாட் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் சப்போர்ட் பண்ணும். சரி, இப்போ இந்த மொபைல் ஃபோனுடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது வந்து ஐஃபோன் இன்ஸ்பயர்டு டிசைன் மெட்டீரியல். இதில் எந்த தப்பும் கிடையாது, கேலி கிண்டல் பண்ணுறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது. ஏன்னா எல்லாராலையும் ஐஃபோன் வாங்க முடியாது. சில பேர்னால ஐஃபோன் வாங்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது ஒரு குறைந்த விலையில் ஐஃபோன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு டிசைன். அதுதான் அவங்க டார்கெட் செக்மெண்ட்டு, டார்கெட் ஆடியன்ஸு. கம்ப்ளீட்டாக அப்படியே ஐஃபோனுடைய செகண்ட் காப்பி அப்படின்னு சொல்லிட முடியாது டிசைனை பொறுத்த வரைக்கும். அது வந்து இன்ஸ்பயர்டு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். பட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வால்பேப்பர் எல்லாமே சேம் ஐஃபோனில் இருக்கக்கூடிய அதே மாதிரி டிசைன்ஸ் தான் நமக்கு தெரியுது. மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு யூஎஸ்பி டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. மைக் இருக்குது, 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா மேல் புறத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் சிம் கார்ட் ட்ரே. இந்த சிம் கார்ட் ட்ரே வந்து ஒரு டூயல் சிம் கார்ட் ட்ரே, 5G சப்போர்ட்டட் மொபைல் ஃபோன். இதில் SD கார்டுக்கான சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய ஸ்பீட் அண்ட் அக்யூரசி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. மொபைலுடைய ஃப்ரண்ட்டில் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா பெசல்ஸ் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. பட் இந்த விலைக்கு, அதாவது ஒரு 12,000 13,000 செக்மெண்ட்டில் இந்த பெசல் திக்னஸ் ஓகே தான். கீழே மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. மேலே வந்து சொட்டு நாச்சு கொடுக்காம பொட்டு நாச்சு கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். மொபைலினுடைய வெயிட் வந்து 189 கிராம்ஸ் தான். அதே மாதிரி உங்களுக்கு திக்னஸும் பார்த்தீங்கன்னா 7.7 mm தான். ஓவராலாக டிசைனை பார்க்குறதுக்கு இது ஒரு டீசெண்டான டிசைன். ஐஃபோன் மாதிரியே இருக்குது, எனக்கு வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு வேணாம். பட் ஐஃபோன் மாதிரியான இருக்கிற டிசைன் எனக்கு கம்மியான விலையில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல டிசைனாக தென்படும். ஒவ்வொருத்தருடைய பார்வையை பொறுத்து இருக்குது. பட் உங்களுடைய பார்வைக்கு இது டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த இன்ஃபினிக்ஸ்னுடைய ஸ்மார்ட் 20 மொபைல் ஃபோனுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷர் கொண்ட ஒரு IPS LCD பேனல். HD+ டிஸ்பிளே தான். 6.78 inch டயகனல் இந்த டிஸ்பிளே இருக்குது. பிரைட்னஸ் ஆக்சுவலாக இந்த டிஸ்பிளேல நல்லா இருக்குது. இண்டோரில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவுட்டோர்லையுமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். டைரெக்டான சூரிய வெளிச்சம் ரொம்ப பிரைட்டான நேரமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் திணறும். பட் முக்கால்வாசி நேரத்தில் இந்த பிரைட்னஸ் போதுமான நிலைமையில் இருக்குது. இந்த விலைக்கு இந்த டிஸ்பிளே ஓகே அப்படின்னு சொல்லுவேன். பட் கேமரா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் 8 மெகாபிக்சல் கேமரா பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு கேமராவை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் 8 மெகாபிக்சல் கேமரா, ரியர்லேயும் 8 மெகாபிக்சல் கேமரா. ஃப்ரண்ட்டில் எங்கடா இன்னொரு ஓட்டை இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்போ அது ஒரு அல்லக்கை, அது AI கேமரான்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதில் பெருசாக ஒன்றும் யூஸ் கிடையாது. பட் ஃபோட்டோனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேலைட்டில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். ஷட்டர் ஸ்பீடு கொஞ்சம் லேகாக இருக்குது. பட் கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது. எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஷார்ப்னஸோடு நீங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். லோ லைட் மோட்லேயுமே பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஃபோட்டோஸ் நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஆஹா ஓஹோன்னு இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இந்த விலைக்கு என்ன பண்ணணுமோ அதுவும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஹெச்டிக்கும் கொஞ்சம் கூடுதலான 1440pல நீங்கள் ரியர் கேமரா வச்சு நீங்கள் வீடியோ நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா லைட் நல்லா இருந்தால் நல்ல செல்ஃபீஸ் எடுக்கலாம். லோ லைட்டில் செல்ஃபீஸ் சுமாராக தான் இருக்குது. ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஹீலியோனுடைய G81. இந்த ப்ராசஸரே ஒரு 2-3 வருஷம் பழைய ப்ராசஸர் தான். அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து eMMC 5.1. ரேம் வேரியண்ட் வந்து 4GB மட்டும்தான். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64 மற்றும் 128 2 ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. FM ரேடியோ எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. L1 வைட் சப்போர்ட் உங்களுக்கு கிடையாது. NFC கிடையாது. பட் தேவையான சென்சர்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு பேசிக் என்ட்ரி லெவலில் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க.
இந்த ப்ராசஸர் கொஞ்சம் பழைய ப்ராசஸரா இருந்தாலும், ஆக்சுவலா என்ட்ரி லெவலுக்கு ஒரு டீசென்ட்டான ஒரு சாலிட் ப்ராசஸர்ன்னு சொல்லலாம். ஏன்னா, நீங்க அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய டாஸ்க்குக்கெல்லாம் இந்த ப்ராசஸர் நல்லாவே இருக்கு. கேமிங் விளையாடணும் அப்படின்னா, ஹை எண்ட் கேமிங்லாம் போட்டு விளையாடணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு என்ட்ரி லெவல் கேம் சும்மா பொழுதுபோக்குக்கு சும்மா ஒரு அப்பப்போ ஒரு கேம் விளையாடணும். சின்ன சின்ன கேம்ஸ்லாம் போட்டு நீங்க விளையாண்டுக்கலாம். அது தவிர ஒரு 4, 5 அப்ளிகேஷன் ஒரே நேரத்தில தொறந்து யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் நினைச்சீங்க அப்படின்னா, மொபைல் ஃபோன் லேக் ஆகுற மாரி உங்களுக்கு தோணும். ஆனா, அது நீங்க ஒழுங்கா ஆப்டிமைஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நல்லபடியா நீங்க இந்த மொபைல் ஃபோனையும் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த Infinix Smart 20 மொபைல் ஃபோன்ல ரன் ஆயிட்டு இருக்கிற யூஐ பார்த்தீங்கன்னா, XOS 16 இது வந்து Android 16 மேல ஸ்கின் பண்ணப்பட்ட ஒரு யூஐ. 1 மேஜர் அப்டேட் பிளஸ் 2 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் குடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த யூஐல எக்கச்சக்கமான ப்ளோட்வேர்ஸ் உங்களுக்கு தென்படும். ஆனா, அதில வந்து முக்காவாசி ப்ளோட்வேர்ஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணியும் விட்டுறலாம். யூஐ யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு. இந்த வால்பேப்பர் சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு ஐஃபோன் இன்ஸ்பயர்டா தெரிஞ்சாலும், ஆக்சுவல் ரியல் லைஃப் யூசேஜ்ல உங்களுக்கு இந்த யூஐ ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். ஓவராலா இந்த மொபைல் ஃபோனுடைய விலை பாருங்க. ஒரு 12,000 செக்மெண்ட்ல உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் பிரைஸ்ல இந்த மொபைல் ஃபோனை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெக்ஸ்ல ஒரு சில இடங்கள் உங்களுக்கு ஓல்ட் அவுட்டேட்டட் ஸ்பெக்ஸா தெரிஞ்சாலும், இன்னைக்கு இருக்கிற உலக சூழ்நிலைக்கு இன்னைக்கு இருக்கிற சந்தை நிலவரங்களுக்கு எல்லாமே விலை ஏறி தான் இருக்கு. ஸோ விலை ஏறி இருக்கிறப்போ பழைய ஸ்பெக்ஸ் நமக்கு திருப்பி பார்க்குறதுக்கு நமக்கு தோணும். இந்த நேரத்தில எனக்கு ஒரு புது மொபைல் ஃபோன் வேணும். என்னால அதிகமா செலவு பண்ண முடியாது. ஒரு 12,000 15,000த்துக்குள்ள மொபைல் ஃபோன் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோன் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ். பெஸ்ட் ஆப்ஷன் சொல்ல மாட்டேன். பட் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ். இந்த மொபைல் ஃபோன் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு கிரிதர். நன்றி, வணக்கம்.